வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு இ ஜங்ஷன் vlog. இன்னைக்கு வந்து நம்ம vlog என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது நம்ம கண்ணம்மா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு கரெக்டா. அது வந்து ஒரு சக்சஸ் மீட்டா பண்ற மாதிரி நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க போறோம், வாயில வசம்ப வச்சு தேக்க பெருமத்துல போகும்போது எங்க போறோம் கேட்கிற விளங்குமாடா. வேணுடா ஆற்காடு. ஆற்காடு வீராசாமி ஆற்காடு போறோம். அந்த ஆற்காடுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபன் நடக்க போகுது இன்னைக்கு. அது ஃபுல்லாமே வந்து நம்ம vlog எடுக்க போறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. நம்ம டீம்ல இருக்க எல்லாருமே வர போறாங்க. அண்ட் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் மிஸ்டர் தனுஷ். ஹாய் கைஸ், பயங்கரமா என்ஜாய் பண்ண போறீங்க. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி பக்கா ஃபன். ஈவென்ட் டைம்ல இருக்கிற அட்ராசிட்டியோட இப்ப ஃபன் டைம் அட்ராசிட்டியை பார்க்க போறீங்க. நானும் தான் வெயிட்டிங். ஏன்னா உங்களை மாதிரி தான் நானும் என்ஜாய் பண்ண மட்டுமே. சீரியஸான டைம்ல ஃபன்னா இருப்போம். ஃபன்னான டைம்ல எப்படி இருப்போம்னு சொல்லி நீங்க யோசிக்கணும். சாரி, எனக்கு தெரியாது. அடுத்த அப்டேட்ஸ் தான் கொடுக்குறேன். அடுத்தது கேண்டிடேட்ஸ் வரும்போது நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். பயங்கரமான ஆள்லாம் வராங்க இன்னைக்கு. சோ அது மட்டும் இல்லாம நிறைய டாஸ்க் எல்லாம் இருக்கு. அந்த டாஸ்க் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் வச்சு ஃபன் பண்றோம். வேற லெவலா இருக்கு. ஓகே, இந்த 3 பேர் தான் பிக்கப் பண்ண வந்துடும். நல்லா பாருங்களேன், பீகார் பாய்ஸ் மாதிரி இருக்கிறானுங்க. கோயம்பேடுல உட்காந்து இருப்பானுல காலைல நேரத்துல வேலை கிளம்பும் போது அதே மாதிரி இருக்கிறானு தான். அதுலயே இவனை பாருங்க, நல்லா அப்படியே பெரிய இது மாதிரி பண்ணுவான். ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? பீகார் பாய்ஸ் பான் பராக் இருக்கிற மாதிரி வரும் பாருங்க. ஏய் யாரா மக்களே, காலையில 4 மணிக்கு வர சொன்ன மக்களே. இவனுங்க வந்து எவ்வளவு லேட்டா வரானுன்னா 6:45 வரானுங்க. ஃப்ரேம்குள்ள வரணும். 4 மணிக்கு வர சொன்னா 6:45 வரானுங்க. இவனுங்களை வச்சு என்ன பண்றது பாருங்க. சைனால இருந்து ஒருத்தனை கூட்டு வந்திருக்கான். இவன் பாருங்க சொல்ல, இவன் ரேணி கொண்டா அங்க பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஆமா, பீகார்ல இருந்து வந்திருக்காரு. ஆமா, நீங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. ஹாய், ஹலோ மக்களே, நான் தான் வருங்கால டைரக்டர். அது என்னமா இப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். சினிமா பைத்தியம் புரட்சிகர படம் எடுக்கக்கூடிய டைரக்டர் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட படங்களை நீங்க பாப்பீங்க. இப்போதைக்கு லாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொக்கா கேட்ல பார்த்தா நீ மல்லு படம் தான் எடுப்பேன். அதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட சூப்பர். உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளியே அலைய கூடாது. இவன் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கு. ஹீரோ ரெடி பண்ணுறாரு. படம் சோ நம்ம டீமோட எடிட்டர் கௌதம் அண்ட் இன்னும் சொல்றேன், இங்க பாரு இவனை பத்தி ஒரு சில விஷயம் இருக்கு. அவன் எவன் முத்துன்னு எல்லாம் கேட்கறதுக்குள்ள எவனே இவன் முத்து பாத்தீங்களா, நகைச்சுவை இங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ காலையில 4 மணிக்கு வர சொன்ன மக்களே 6:45 வராங்க. காரணமே நீ தான்டா நாய. என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? பொறுப்பட்டு அதே இரு இல்ல சாமி, நான் சொல்றது கேளுங்க. அதுக்கு காரணம் இவர் தான். இவர்தான், இவருக்கு இதான் வேலை. என்ன சொல்றாங்க பிளாக்ல சொல்லி அவன மக்கள் என்ன கோயம்பேடுக்கு வாடான்னா, கோயம்பேடுல எங்கேயோ இறங்கிட்டு ரோஹிணிக்கு எதுல நிக்கிறோம். நான் சொல்றேன், பேசிக் நாலேஜ் இல்ல. நான் சொல்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லி அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. உங்க தரப்பு வாதத்தை மிஸ்டர் வண்டு கோர்ட்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலார் கணம் கோட்டுறவர்களே. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா இவர் என்ன சொன்னாரு, காலைல நெல்சல் மாணிக்கம் வந்துடுறா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டாண்ட சொன்னார். நான் என்ன பண்ணேன், பைக் எடுத்து அங்க விட்டுட்டு சரி ஓகே அங்க இருந்து நம்ம வந்துடலாம், திருப்பி வரும்போது நம்ம வண்டி எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். மத்தியானம். ஆனா இவர் நம்ம டக்குன்னு கோயம்பேடு வர நம்ம சொல்லுவோம், கோயம்பேடு பஸ் ஸ்டாப் கிட்ட வரணும்னு நினைச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். அங்க வந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும். சரி எதுக்குடா கொஞ்சம் தூரம் தானே, அப்படியே 20 rupees ஷேர் ஆட்டோ பார்த்தா ஒரு ஷேர் ஆட்டோவும் காணும், லிப்டும் எவனோ கொடுக்கல. சரி ஓகே நடந்தே வந்தேன் ரோஹிணி தேட்டருக்கு. அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது ஓவரா பேசுறாங்க. பெருசா போய்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஒரு 45 minutes ஆச்சு. ஆமாண்டா, கௌதம் ஒரு கதை சொல்லிட்டான். கௌதமனாவும் ஒரு கதை சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா மூஞ்சி. அதனாலதான்டா நீங்க எல்லாம் நல்ல கதை சொன்னீங்களா, அதனால இவன் இந்த கதை சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் கதை சொல்லணும்ல. சொல்றேன்னா அந்த பஞ்சனாவை போல வந்தான். முடியல இல்ல, நான் என்ன சொன்னா நெல்சன் மாணிக்கரோட வான்னு சொன்னேன். கரெக்ட் தான், பைக். இப்ப நான் போகும்போது போர்ல இறங்க போறேன். எதுக்கு நீ எங்கடா போவேன்னு கேட்டேன். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லை. ஆமா, கரெக்ட் ஐடியா. நான் கோயம்புத்தூர் வந்துடுறேன், எனக்கு ஈஸியா இருக்கும்னா. ஒரே ரோடு, இந்த ஒரு ரோடுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாம அங்க இருக்கிற கோயம்பேடு பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டு நீங்க ரோஹிணி தேட்டர்ல நிக்கிறீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், எதுக்கு பிளான மாத்துறீங்கன்னு கேக்குறேன். அந்த விவாதத்தை நான் வைக்கிறேங்க மக்களே. இல்ல இன்னைக்கு ஒரு மேட்டர் சொல்றேன். இவர் காலைல எந்திரிச்சு குட் மார்னிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதாவது வாய்ஸ் குட் மார்னிங் அப்படின்னு எங்கடா இருக்க கிளம்பிட்டேன் அப்படின்னு கிளம்பிட்டேன்றது மீனிங் பசங்கிட்ட கேட்டு அது என்னன்னு சொல்லு. கிளம்பிட்டேங்கிற மீனிங் சொல்லு. கிளம்பிட்டேன்னா அது
பல்லு வளக்கி அதான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு காதல் இருந்துச்சு. அப்படிதான்டா பண்ணுவான். அவனுக்கு லோ பிபி ஆகி அவனை எடுத்துன்னு போயிட்டு அரவிந்த் ஹாஸ்பிட்டல். இருடா நான் வரேன்டா, அவனுக்கு நிறைய இருக்குடா. நான் சொல்றேன்டா, வெயிட் பண்ணு இவனை இன்னைக்கு செய்யறதுக்கு ஏறிடுச்சா? ஏய் என்ன ஏறிடுச்சு? சாக்லேட்டுக்கு பாக்கெட் எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. நேத்து அவனை வந்து போய் ரெடி பண்றா அப்படின்னு. நீ எதுக்கு இப்ப பிரார்த்தல் பண்ண ஆன்டி மாரி கீழே கீழே கொஞ்சம் நேத்து போய் அவனை போய் ரெடி ஆகுடா, எல்லாம் ஓகே தான்டா, நீங்க நம்ம கான்பரன்ஸ் கால் கட்டானு திரும்ப எனக்கு கூப்பிட்டான். கால் பண்ணி அண்ணே அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னா. சரி சொல்றேன்டா, நான் என்ன வந்து ஒரு 4 மணிக்கு 4:30 எழுப்பிடு, நம்ம வந்து கரெக்டா ஒரு 5 மணிக்கு பேசும்போது இவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம், போயிட்டோம்னா நம்ம அங்க இருந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடலாம்டா, அவங்க வந்து நம்மள பிக்கப் பண்ணிடுவாங்க, போயிட்டே இருக்கலாம்டா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்டா. என்னென்ன எடுத்து வைக்கணும்னா, சரி எது இதெல்லாம் உனக்கு தேவையான பொருளுங்கிறது உனக்கு தாண்டா தெரியும், எடுத்து வைடா அப்படின்னா, நான் ஜக்கி எடுத்து வைக்கணுமா அப்படின்னு கேக்குறான். இந்த நகைச்சுவையை பதிவு பண்றதுக்கு அவன் இன்னொன்னு சொல்றான் பாரு, இன்னைக்கு நான் கடனை ஒரு ஜட்டி 4 வாங்கி வச்சிடுறேன், நான் போட்டு வரேன் அப்படிங்கிறான். அத விடுங்க, ரோஹித் சரியா, அத கூட விட்டுலாம். அன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறதுல ஒரு பொண்ணு வந்து நடந்து போகுது, கண்ணாலே கற்பழிச்சிட்டாண்டா அந்த பொண்ணு. நீ தாண்டா காட்சி தர அப்ப எடிட்டிங்ல ஜானி சீன்ஸ் போட்டு அவனுக்கு எப்படி திரும்ப போகிறாங்க. அதாவது மக்களை இன்னொன்னு சொல்றேன், முத்துவ பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அவர் ஒரு மாநாடு சிம்பு மாதிரி அவர் டைம் லூப்ல மாட்டினாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஒரு காதல் பண்ணதுனால. கவியா என்ன கண்டுக்காம போற, அதனால டைம் லூப்ல மாட்டினா, அதனால எல்லாமே காலேஜ் பொண்ணுல மட்டும் தான் பாப்பான், ஆன்டி எல்லாம் பாக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி ஹீரோயின் அப்படின்னு சொல்லுவான். ஆனா பாருங்க இன்னும் அவன் வயசு என்னப்பா உனக்கு? திருப்பி என்ன தம்பி உன் வயசு என்னப்பா? அவர் சொல்லு முத்து, இவன் முத்து புரட்சி டைரக்டர். உன் வயசு என்னப்பா? ஆர்கே சுரேஷ் சொல்றானே, உன் வயசு என்னப்பா? 18 24. நான் எப்பவுமே என்னுடைய வயசை மறைச்சதில்லை, அதுக்கான அவசியம் எனக்கு ஏற்பட்டதில்லை. உண்மையை சொல்ல போனா நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட். 24 வருஷமா ஏதாவது சொல்றாரு. அதாவது அவன் உண்மை வயசு சொல்றான். வயசு 24 ஆதார் கார்டு காட்டுறான். நீங்க இப்பதானே பிறந்தீங்க. அவன் ஓலா கேப்ஸ் ஓனர்ரா. அவர் இப்பதான் பிறந்திருக்காரு, தருணா இப்பதான் பிறந்திருக்காரு. இவருக்கு வந்து 5 வயசு பிறந்திருக்காரு. கௌதம் பொண்ணுக்கு லோபிபிலாம் கிடையாது, ஒன்லி டிபி தான். இந்த நாய் அது தப்பிக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்க மேல வந்து பழிய போட்டு இருக்குது. நேத்து நைட்டு கடையில போயிட்டு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது? பேக்ல இருக்கு, டைப்பர். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். சரி போட்டுக்கிறேன். ஆமா டிராவல்ல தேவைப்படும். ஆர்கே சுரேஷ் அது டயப்பர் டோப்பர்ங்கிறான். ரொம்ப ஹைப்பரா இருக்கா. சாரி பாத்தீங்களா இல்லையா? பஞ்சு போட்டுனே இருப்பா போல. பெரிய ரேப்பர் தெரியல கௌதம். ரோட்டுல இருக்குது போலீஸ் பீட்டு, அத நம்ம தாண்டி போனா. பஞ்ச் போட்டு யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஏதாவது நீ பண்ணுடா அந்த மாதிரி ஒரு காமெடி. என்ன ஓவர்டேக் பண்றதுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க. அந்த டைப்பர் சைஸ் நேரா வந்து நீ தான்டா சொல்லணும் வாங்கியிருக்கேன் பண்ணாங்கன்னா நான் அவங்க கடைக்காரங்கிட்ட காமிச்சு. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க, கண்ணு 2 கூசுது. இத போட்டு காணும் முன்னாடி பாத்துக்க. அம்சா பேப்பர்ல பார்த்தது எதுவுமே உண்மை இல்ல அம்சா. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌதமே. இது வீடியோ தெரியும்ல, சொன்னா கேளு. அவனே பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கான். உனக்கும் அதேதான், கீழே விழுந்தா பல்லு போயிடும் அவனே. என் வைஃப் கிட்ட நான் உண்மையை சொல்லிட்டு வரேன்டா. நானும் உண்மையா தான்டா சொல்லிட்டு வரேன், நான் பொய்யானா சொல்லிட்டு வரேன். அப்படியே ரெண்டு பேரும் ஒய்ஃப்க்கு போன் பண்ணி நாங்க கண்டுபிடிக்க போயிடுவோம் சொல்லுங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். ஒரு விஷயம் நானே பதிவு போனாட்டுலாம் எப்படி தெரியலடா, நீங்க கல்லு பார்சல் என்ன சொன்னாங்களா? கல்லுன்னு சொன்னதுக்கு பார்த்து கல்லு குத்தாமன்னு சொன்னாரா? ஆஹா அந்த அளவுக்கு பாத்தீங்களா? குத்தமுள்ள நெஞ்சு குறுக்கு விடாது. ஆஹா சூனா போனா
ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அண்ணா, இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்காங்கண்ணா, எப்படின்னா? அது அப்படிதான், ஏன்னா நல்ல பொருளா சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்படியா? போன் பண்ணுங்க, போன் பண்ணுங்க. ஏய், கல்லு நல்லதான் போடா. நீ வேற என்ன சார்? சரி மக்களே, நான் சொல்றேன், இது சொல்லி பதிவு பண்ணுவேன்டா மக்களே. அதை மட்டும் சொல்லலடா. சரி ஓகே, கல்லு குடிக்கலையா பாருங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கட் பண்ணிடலாம். அவங்க டைபர் வாங்கன்னு சொன்னதா கட் பண்ணணுமா, அது சொல்லிட்டு இருக்காங்க. இத வேற அப்ப இருந்து கொண்டு வந்துட்டு. ஆனா கௌதமோட டெலிவரி பாத்தீங்களா? அந்த காமெடி சொல்றதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி மாதிரி ஆரம்பிச்சு கடைசியா அந்த சட்டி போட மேட்ர கரெக்டா டெலிவரி பண்ண. ஆனா இனிமே பண்ணாது. வேற ஏதாவது ஏய் கௌதம், நீ போனேசடா. நான் என்னடா பேசுறேன்? சைனால இருந்து ஒருத்தர் கூட்டு வந்திருக்க. எங்க எடிட்டர்? சைனா கௌதம், கொரியன் எடிட்டர். கண்ணம்மாவோட எடிட்டர் இவர் தான். எவ்வளவு இருக்காது கௌதம்? எனி ஐடியாஸ்? இன்னும் எப்படியும் 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆகும். தருண் வந்து வெரைட்டி ஓட்டுறன்னு சொல்லிருக்காரு. இல்ல முத்த, நீ வண்டி ஓட்டுறியா? ஓடணுமாடா? இவ்வளவு கான்பிடண்டா கேக்குறான். எடிட்டர் வேற பண்ணும். எல்லா டிராபிக்ல தான் ஓட்டிக்கிட மாட்டாங்க, மத்த நல்லா வண்டி ஓட்டுறாங்க. டிராபிக்னா வீலிங் பண்ணி உங்களை கூட்டு போயிடும். ஜேசிபி வீலிங் பீப்ஸ். எனக்கு கேமரால காட்டாதீங்க, நான் கருப்பா இருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இவங்க கேட்பாங்க, நான் கருப்பா இருக்கேன்னு என்ன கேக்குறான். நான் பதில் சொல்லுது தெரியல எனக்கு. நீங்களே சொல்ல இருக்காரு, நார்மலா இருக்காரு. கொஞ்சம் போட்டோஷாப் பண்ணு, கம்பேர் பண்ணி பாருங்க. வெயில் பக்கத்துல ஒருத்தருக்கும் அவனை கம்பேர் பண்ணவா? வெயில் அடிக்குதுடா. நீங்க 2 பேரும் தான் கரெக்ட் தானே. சோ இன்னைக்கு என்ன பிளான்? எனி அஜெண்டாஸ்? என்ன அஜெண்டா? பண்ண பிளானே கரெக்டா போய் ரீச் ஆயிட்டு பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணிட்டு மேட்ச் விளையாட போறோம்.